ஸோ இந்த அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற கப்புள்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாங்க. சில கப்புள்ஸ் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் எல்லாமே பண்ணுவோம், அதுவும் நார்மலாக இருப்போம். ஆனாங்க அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாது. இப்போ எல்லாருமே வந்து காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, ஹஸ்பண்ட் சைடும் கவுண்ட் நார்மலாக இருக்குது, எனக்கும் ஓவுலேஷன் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த டயத்தில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ஆனாலும் வந்து பேபி தங்க மாட்டேங்குது, எங்கே ப்ராப்ளம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மெயினாக இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து கர்ப்பப்பை சுவர் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்போ வந்து கர்ப்பப்பை சுவர் வந்து தின்னா இருந்துச்சு அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரு வந்து பதிஞ்சு வளர்றதுல வந்து ஏதாவது வந்து தடை வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க கப்புள்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓவுலேஷன் இன்டெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே வந்து உங்களை வர சொல்லுவோம். செகண்ட் டேலேருந்து 6th டே வரைக்கும் நம்ம டேப்லெட் கொடுத்துட்டு 10th டேலேருந்து உங்களை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். எப்போ எக்கு கரெக்டாக உடையுதுன்னு சொல்லி பார்த்துட்டு டைம்லி ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி 3 சைக்கிள்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இந்த 3 சைக்கிளில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% கப்புள் வந்து கன்சீவ் ஆகிப்பாங்க.